அன்பான மக்களே, இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பிரியமானவர்களே. மாட்டுப்பொங்கல் நேரத்திலே, மாட்டுப்பொங்கல் இந்த காலத்திலே நீங்கள் சாயங்கால வேளையிலே நீங்கள் பாருங்க மெரினா பீச்சை தேவைக்கு வந்திருக்கிறீங்க. சென்னையிலிருந்து, சென்னை புறநகர் பகுதியிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் பாருங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, சந்தோஷமாக இருக்கும்படியாக, குடும்பமாக இருக்கும்படியாக நீங்க வந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். ஒருவேளை நீங்க பாருங்க மெரினா பீச்சில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்துட்டு போகலாம். இதெல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு மனமகிழ்ச்சி பிரியமானவர்களே. உண்மையான ஒரு மனமகிழ்ச்சி ஆண்டவராகி இயேசு உங்களுக்கு தருகிறார். இயேசு சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இயேசு சொன்னார் பிரியமானவர்களே. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீங்க குடும்பமாக வந்திருக்கலாம், குடும்பமாக நீங்கள் வந்திருக்கலாம். இந்த குடும்பமாக இயேசு உங்களை பாருங்க அருமையாக கட்டமைத்து வைத்திருக்கிறார். ஆதி குடும்பத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. எதற்கு அவர் அந்த ஏதெனிலே குடும்பத்தை உண்டாக்கினார் என்றால், மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, சந்தோஷமாக இருக்கும்படியாக, உற்சாகமாக இருக்கும்படியாகத்தான் குடும்பத்தை உண்டாக்கினார். ஒரு ஆண் பெண் என்று சொல்லி உண்டாக்கினார். நீங்களும் இங்கே குடும்பமாக வந்திருக்கிறீங்க. உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்களே. அன்பான மக்களே, இயேசு என்றால் விடுவிக்கிறவர் பிரியமானவர்களே. இயேசு என்றால் நல்லவராக இருக்கிறார். இயேசு என்றால் பாருங்க, பலவித சாபங்கள், பாவங்கள், அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த மகிழ்ச்சியான வேலையிலே மன மகிழ்ச்சி இல்லாம நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். நீங்கள் இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்க உள்ளத்துல நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார் பிரியமானவர்களே. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார் பிரியமானவர்களே. அன்பான மக்களே, இந்த 3 நாட்களும் பாத்தீங்கன்னா மெரினா பீச்சில் கட்டுக்கடங்காத கூட்டங்கள், லட்சக்கணக்கான கூட்டங்கள் பாருங்க மெரினா பீச்சில் இருக்கிறாங்க. எதற்காக இங்க வராங்க? மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, லீவு நாட்கள்ல குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக. ஒருவேளை நீங்க இந்த மெரினா பீச்சில் ஒரு 4 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு சென்ற போதும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. இயேசு ஒருவரே நமக்காக அடிக்கப்பட்டவர். இயேசு ஒருவரே நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினவர் பிரியமானவர். இயேசு ஒருவரே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு ஒருவரே நமக்காக இரத்தத்தை சிந்தினார். காரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை பிரியமானவர்களே. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு பாவ மனிதனுடைய இரத்தம் இன்னொரு பாவ மனிதனுக்கு அது பொருந்தாது பிரியமான, அது விடுதலையை கொடுக்காது. ஆகவே பாவமறியாத இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்ம வெளிச்சமாக இருந்த இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? வாழ வரவில்லை, அவர் மரிக்கவே வந்தார் பிரியமானவர்களே. சொன்னபடி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். 6 மணி நேரம் ரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய பாவங்களை போக்கும் பரிகாரியாக இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் பிரியமானவர்களே. இந்த நற்செய்தியை தான் உங்களோடு கூட நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, சமாதானம் இல்லை என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்க சின்ன இருதயத்திலே நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். நீங்கள் கூப்பிடும் போது இயேசு உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பான மக்களே, இன்னைக்கு நம்ம எத்தனையோ வழிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நல்ல வார்த்தைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய வார்த்தை ஒன்றே உங்களுக்கு சமாதானத்தை தரும். அதனாலதான் இயேசு சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் பிரியமானவர்களே. அன்பான மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட நபராக, எப்பேற்பட்ட குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அன்பான மக்களே, மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்தியமான வாழ்க்கை உண்டு பிரியமானவர்களே. அந்த நித்தியமான வாழ்க்கை தான் இயேசு உங்களுக்கு தருகிறார். ஒருவேளை பாவத்தோடு நாம் மரிப்போமே ஆனால் நாம் நரக பாக்கியத்திலே செல்ல முடியும். பாவ மன்னிப்பை இயேசு உங்களுக்கு தருகிறார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு, அருமையான மக்களே, உங்களுக்கு இயேசு நீங்கள் உங்களுக்கு மோட்ச பாக்கியத்தை உங்களுக்கு கட்டிடுகிறார் பிரியமானவர்களே. மரணத்துக்கு அப்புறம் 2 வழிகள் உண்டு. ஒன்று மோட்ச வழி, இன்னொன்று நரக வழி பிரியமானவர்களே. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போறீர்கள்? அன்பான மக்களே, இன்னைக்கு அநேக மக்கள் பாவத்தை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் வந்ததினால்தான் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக பிரச்சனைகளுக்கு பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசுவை நோக்கி பாருங்கள்.
இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு நல்லவர், இயேசு நன்மைகளை செய்வர். ஓ பாயோ, இயேசு மசி படா பரமேஸ்வர் பாயோ. இயேசு கைவிட மாட்டார். இயேசுவுக்கு கைவிட தெரியாது. இயேசு உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அன்பான மக்களே, அன்பு ஜனங்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி நீங்க பாருங்க பீச்சு பக்கம் வந்திருக்கிறீங்க. உங்களை பாருங்க வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி இயேசு கேட்கிறார். உலகமே உங்களுக்கு சொந்தம், உலக காரியங்களே உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் உங்கள் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, அன்பான மக்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே, அன்பு மக்களே, இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசு சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இன்று மக்கள் பாருங்க உலக காரியங்களை குறித்து, உலக சம்பவத்தை குறித்து அவர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அருமையான மக்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஓ அன்பு ஜனங்களே, நீங்கள் இயேசுவை நம்பாவிட்டால், ஓ நமக்கு பாருங்க நித்தியமான நரகம் வைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, அந்த நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில இரத்தத்தை சிந்தினார். இயேசு பாருங்க துடிக்க அவர் இரத்தத்தை செஞ்சிருக்கிறார். ஓ இந்த காரியத்தை ஒருவேளை நீங்கள் கவலையற்று இருப்பேமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு மக்களே, அன்பு ஜனங்களே, உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களிடத்தில் இயேசு அன்பு கூறுகிறார். இயேசு உங்களிடத்தில் அன்பு கூறினபடினாலே அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். ஏன் மறுபடியும் நாங்கள் இந்த இயேசு என்ற வார்த்தையை உச்சரிக்கிறோம்? இயேசு என்ற வார்த்தை உங்கள் இருதயத்திலே செல்லுமானால் அந்த வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பிரியமானவர்களே, அதற்கு மகிழ்ச்சியை நீங்கள் குடும்பமாக சந்தோஷிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த பீச்சை சுத்தி பார்க்கிறீங்க. அநேக இடங்களிலே பாருங்க, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகிறீர்கள்.